ஓகே ஓகேங்களா. இப்போ மேஷ லக்னம், மேஷ லக்னத்துக்கு செய்வினை ஓகே செய்வினை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் இதனுடைய தலைப்பு. ஓகேங்களா. இப்போ மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய், செவ்வாய் போயிட்டு 6ல் அமர்றாரு. 6ஆம் இடம் அப்படின்றது செய்வினை சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த இடம் தான் செய்வினை பத்தி சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்படி இருக்கும்போது இந்த இடம் பாதகம், 11ஆம் இடம் சரராசிக்கு 11ஆம் இடம் பாதகம், சரராசிக்கு 11ஆம் இடம் பாதகம், ஸ்திர ராசிக்கு 9ஆம் இடம் பாதகம், உபயராசிக்கு 7ஆம் இடம் பாதகம். ஓகேங்களா. அப்போ லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி பாதகஸ்தானத்துல தலையிடுறாரு, சம்பந்தப்படுறாரு. ஓகேங்களா. லக்னாதிபதியே 6க்கு போயிட்டு சம்பந்தப்படுறாரு. இதோட இங்க கேதுவோ அல்லது இங்க ராகு கேதுவோ அப்படி சம்பந்தப்படும் போது, அல்லது இங்க இந்த இடத்துல ராகு இது மாதிரி இருக்கு அப்படின்னா, பாதகாதிபதி 6ஆம் அதிபதி லக்னாதிபதி இவர்கள் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்படும் போது, அதோட ராகு கேது ரொம்ப சேர்ந்து ரொம்ப டீப்பா இருக்கும்போது இங்க செய்வினை உறுதி செய்யப்படுகிறது. ஓகேங்களா. செய்வினை இருக்கு அப்படின்றத சொல்லப்படுது. இந்த செய்வினைக்கு யாரு காரணம் அப்படின்னா, லக்னாதிபதி 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால இவரே போயிட்டு ஜாதகரே வந்து இந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆகுறாரு. அப்போ வீணா ஏதாவது சண்டைக்கு சச்சரவுல இவர் இன்வால்வ் ஆயிருக்கலாம். அதனால போட்டி பொறாமையின் காரணமாவோ அல்லது முன்பகையின் காரணமாகவோ இந்த ஜாதகருக்கு இந்த எதிரி வந்து பாதகத்தை செஞ்சிருக்காரு, அதாவது செய்வினையே செய்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா. இதுவே வந்து இந்த லக்னாதிபதி பிளஸ் 6ஆம் அதிபதி இங்க 10ஆம் இடத்துல சம்மந்தப்படுது, அதோட சூரியன் சம்மந்தப்படுது அப்படின்னா இவருக்கு வந்து செய்வினை பயம் இருக்குமே தவிர செய்வினை இருக்காது. செய்வினை எனக்கு யாரோ செஞ்சுட்டாங்க, எனக்கு யாரோ செய்வினை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு செய்வினையே இருக்காது, அதை கிளியர் பண்ணவே முடியாது. ஓகேங்களா. இது ஒரு வகையான மனநோய் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு செய்வினை இல்லைனாலும் இவங்க இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. இதே மாதிரி 6ஆம் இடம் தான் வந்து மருந்து, இடுமருந்துன்னு சொல்லுவோம். இடுமருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு 6ஆம் இடம் தான். அது 2ஆம் இடமும் சம்பந்தப்படணும். ஓகேங்களா. அப்படி 2ஆம் இடம் சுக்கிரன் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி சுக்கிரன் கூட இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு வயிற்றுக்குள்ள இடுமருந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படும். 6ஆம் இடம் வயிறு, சாப்பிடக்கூடிய இடம் வாய், 2ஆம் இடம் கண்டிப்பா இவங்களுக்கு 6ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சம்பந்தப்படுறதுனால, பாதகாதிபதியும் 6ஆம் அதிபதி பாதகத்தில் இருக்கிறதுனால வயிற்றுல இடுமருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. சொல்லிக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல இப்போ கால் வந்துகிட்டே இருக்கு, தயவு செஞ்சு இப்போதைக்கு கால் யாரும் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜாதகம் வந்து உதாரண ஜாதகங்கள் போட்டுட்டு இருக்கோம். அடுத்து 12 பாவங்கள் இருக்கு, 12 பாவங்களுக்கும் முடிச்சிருவோம். ஓகேங்களா. 12 பாவங்களுக்கும் என்னென்ன பலன்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். அதுக்கப்புறமா கால் பண்ணுங்க. இப்போ கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. ஓகேங்களா. உங்களுடைய ஜாதகத்தை போடுங்க, மெசேஜ் பண்ணுங்க. இப்போதைக்கு கால் பண்ண வேண்டாம். ஓகேங்களா. கிட்டத்தட்ட 50 காலுக்கு மேல இப்பவே வந்துடுச்சு. சோ கால்ஸ் மட்டும் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. கால் எடுத்து பேசுவாங்க, அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் முடிச்சு நம்ம கால் பண்ணி பேசுவோம். ஓகேங்களா.